நல்லா இறுக்கமா பிடிச்சி ஏறு ஹபீப். நம்ம எப்படியாவது இந்த மலை ஏறி ஆகணும். கண்டிப்பா முயற்சி பண்றோம் மாஸ்டர். யா மாஸ்டர்! மாஸ்டர், இந்த இடம் ஏதோ நமக்கு சரியில்லாத இடம் மாதிரி தோணுது. கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருந்தே ஆகணும். ஒருவேளை இல்லைன்னா பசி தாக்கத்தாலே நம்ம செத்து போயிடும் போல இருக்கு. இந்த தரைய நெருப்பு குழம்பு ஆயிடும் போல இருக்கு. இல்ல ஹபீப், இத கொஞ்சம் பாரு. வைரங்கள். வேகமா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஹபீப். இது கலெக்ட் பண்ணி நமக்கு யூஸ்லெஸ். நீ சொல்றது தப்பு. நம்ம இதை வச்சுதான் இங்க இருந்து தப்பிச்சு போக போறோம். ஓகே. யார் பாது? ஆஹா ஆகா வந்துருச்சு. நம்ம அந்த கேவ்க்குள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா தப்பிச்சிருவோம். ஆமா வா, சீக்கிரமா. ஐயா வா. ஆகா வாங்க. இப்ப புரிஞ்சுதா ராக் ஏன் இந்த இடத்த வீடா மாத்தி இருக்குன்னு? தினம் பாம்புகளை பிடிச்சு சாப்பிடுமோ? ஆமா. நம்ம சீக்கிரமா அந்த இடத்துல போய் பதுங்கி இருக்கலாம் ஹபீப். டைமண்டை கலெக்ட் பண்ணதான் யாரும் இந்த மூட்டையை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வேகமா ஹபீப், எதிர்பக்கத்துல மனுஷங்க கண்டிப்பா இருக்காங்க. இந்த கயரை பிடிச்சி மேலே ஏறிடலாம். அங்க பாருங்க, யாரோ 2 பேர் நம்ம கயிறை பிடிச்சு மேலே ஏறி வராங்க. வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு மனுஷன் வேல்யூ ஆஃப் டைமண்ட்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டானா அப்ப அவனை ஒண்ணும் பண்ண கூடாது. அதான சட்டம். ஒரு விஷயம் சொல்லு, நாங்க எதுக்காக உன்னை காப்பாத்தணும்? ஒரு நிமிஷம், நீங்க இந்த ராஜாவுக்கு கொண்டு போய் பரிசா கொடுக்குறீங்களா? சீக்கிரம் அவங்கள மேல ஏத்துக்க. ரொம்ப நன்றி. எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்களை காப்பாத்தினதுக்கு கைமாற அந்த வைரங்களை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பேராசை பிடிச்சவனுங்கடா. இவங்க ராக்கு கிட்ட இருந்தும் பாம்பு கிட்ட இருந்தும் தப்பிச்சவங்க. இவங்க கண்டிப்பா அல்லாஹ்வால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்புறேன். அவங்களுடைய புதையலை நாம தட்டி பறிக்க கூடாது. நல்ல விஷயம் செஞ்சவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும். அப்ப நாங்க இந்த கிஃப்ட்டை தாராளமா ஏத்துக்கிறோம். இதுக்கு முன்ன நாங்க இவ்வளவு பெரிய டைமண்ட பார்த்ததே கிடையாது. இனிமே நாங்க வீட்டுக்கு நிம்மதியா போவோம். மீதி வாழ்க்கையை நாங்க சொகுசாவும் ஆனந்தமா கழிப்போம். உங்களோட வீடு எங்க இருக்கு? பாக்தாத்துல தான். என்னோட வீடும் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு சாயங்கால நேரம் நான் பெர்ஷியாக்கு கிளம்பிடுவேன். அப்போ நீயும் உன் சர்வன்ட்டும் என்னோட கெஸ்டா வந்துருங்க. இது வரைக்கும் நடந்தது கனவா நினைவான்னு தெரியல. ஒருவேளை கனவா இருந்தாலும் இந்த தூக்கத்துல இருந்து என்னை யாரும் தட்டி எழுப்பிடாதீங்க. இது ஒண்ணு கனவில்லை ஹபீப். என்னாச்சு? என்ன சத்தம் அது? பைரட்ஸ், கடல் கொள்ளக்காரங்க நம்மள நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது கனவில்ல, இது உண்மைதான் போல இருக்கு. எப்படியாவது அந்த கப்பலை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த கப்பலுக்கு நேரா தாக்குங்க. எதிரிகள்ல யாரையுமே விட்டு வைக்க கூடாது. நான் வச்ச குறி எப்பயுமே தப்பா போகாது. அந்த கப்பல்ல என்னமோ மிகப்பெரிய புதையல் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. சமத்திய மாட்டிக்கிச்சு. ஹே,
இந்த நொடியில இருந்து நீ என்னோட வேலைக்காரன் இல்ல ஹபீப். நீ சுதந்திரமான ஒரு மனுஷன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஃப்ரீயா விட்டுட்டீங்களா? இப்ப என் திறமை என்ன நான் காட்டட்டுமா? நாம இப்ப அவங்களோட சண்டை போட்டே ஆகணும். அடிச்சு தூள் கலப்பிடலாம். தாக்குதல் ஆரம்பிங்க. இந்த ஆளுங்க கிட்ட அவங்க கையில இருக்க ஆயுதங்களை கீழே போட சொல்லு. இல்லனா இதான் உன் கடைசி மூச்சா இருக்கும். எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு. எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. இந்த கைதிகளை நம்ம கப்பலுக்கு கொண்டு போங்க. இவங்களை அடிமைகளை விக்கிற சந்தையில வித்துட்டோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விட்டீங்க சிந்துபாத். ஆனா இப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டேனே. என்னது சிந்துபாத்தா? நீ இப்போ சிந்துபாத் நான் சொன்ன? அதுதான் எங்க மாஸ்டரோட பேரு. அப்ப நீதானா சிந்துபாத் த செயிலர்? ஆமா, நான் தான். நீ யாரு? நான் தான் கேப்டன் சாங். நீதானே மிகப்பெரிய சீன கடல் கொலைக்காரன்? அப்படிதான் இருந்தேன். அப்பதான் ராஜா என்ன வேட்டையாட படையை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. நான் யார் கண்ணிலையும் படாம நைஸா தப்பிச்சு வந்துட்டேன். நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய பயணங்கள் எல்லாமே சாகசம் நிறைஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி கேப்டன். இவங்க கட்ட அவுத்து விடுங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சிந்துபாத்தை அடிமை மார்க்கெட்ல விப்பேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷனும் இருக்கு. நான் ஒரு ரூத்லெஸ் பைரட். சர்வசாதாரணமா நான் ஒருத்தனை பிடிச்சு அவங்கள நான் ஃப்ரீயா விட்டுட்டேன்னு சொல்லிடவே கூடாதுல்ல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியும். நான் உங்க 2 பேரையுமே ஒரு லைஃப் போட்ல ஏத்தி அனுப்பிச்சு வச்சிடறேன். நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இல்லைங்க சிந்துபாத், நம்ம மாத்தி மாத்தி ஏதோ ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரியே தோணுது. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம தப்பிச்சோம். இப்ப நம்ம லைஃப் போட்ல இருக்கோம். அத போய் லக்குன்னு சொல்றீங்க. நம்ம இப்போ ஒரு ஐலாண்டுக்கு போறோம்ல, அதை தான் நான் லக்கின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐலாண்டுக்கு போறோமா? நீ நாள் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த. ஆனா நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. தலைவரே, இது பெரிய ஹார்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கப்பல் வந்து நிக்குது. இங்க முதல் முறையா வெளியாட்களா வந்திருக்கிறது நம்ம மட்டும்தான். அப்படின்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்ளலாம். ஹலோ, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். ஹலோ. யாருமே நமக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. கப்பலுக்குள்ள போய் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இருங்க தலைவரே, நானும் வரேன். யாராவது இங்க இருக்கீங்களா? எனக்கு இந்த கப்பலை சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் பேசாம இரு ஹபீப். மறுபடியும் இதை நான் சொல்றேன். இது ஒரு பேய் கப்பல் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சகுனம் அப்படித்தான் தோணுது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி ஏகப்பட்ட பேய் கப்பலை ஒரே ஹார்பர்ல பார்க்கவே முடியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல ஆயுதங்களை கையில எடுத்துக்க.